இப்போ நான் வரலாற்று சிறப்புமிக்க வள்ளிபுர ஆழ்வார் கோயிலில் தான் நிற்கிறேன். இந்த ஆலய வரலாற்றையும் சிறப்பம்சங்களையும் பார்ப்போம் வாங்க. வள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்தினுடைய வரலாறு, அதன் வளர்ச்சிகள், இன்றைய நிலவரங்கள் பற்றி இன்று குறிப்பாக கூற விரும்புகின்றேன். ஸ்ரீ வள்ளிபுர ஆழ்வார் ஆலயம் கெட்கோவளம், துன்னாலை, புலோலி என்று குறிப்பிடத்தக்க 3 கிராமங்களுக்கு மத்தியிலே அமைந்திருக்கின்ற ஒரு வைஷ்ணவ ஆலயமாகும். துன்னாலை, பொன்னாலை என்று 2 இடங்களிலே கிழக்கு கரையாகவும் மேற்கு கரையாகவும் வள்ளிபுர ஆழ்வார் இங்கே வைஷ்ணவனுடைய அந்த மூர்த்தமாக அமர்ந்திருக்கிறார். இங்கே இருக்கிற மூலமூர்த்தி சக்கரமாகும். வள்ளிபுர ஆழ்வார் ஆலயம் என்பது அந்த இடத்தின் பேராக மதிக்கப்பட்டாலும் மூலமூர்த்தியாக அமைந்திருப்பது ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த சக்கரமே அங்கே மூலமூர்த்தியாக அங்கே மூலஸ்தானத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சக்கரம் தோன்றியதற்கு பல கர்ணபர்வர கதைகள், வரலாறுகள் இருக்கின்றன. தட்சண கைலாய மான்மியத்திலே இதன் வரலாறு சிறப்பாக கூறப்படுகிறது. இந்த வள்ளிபுர கோயிலிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்ற வங்காள விரிகுடாவிலே இருக்கின்ற கட்கோவளம் என்னும் கிராமத்திலே மீனவ சமூகத்தினர்கள் இங்கே மீன்பிடியை பிரதான தொழிலாக கொண்டு வாழ்ந்து வருகின்றார்கள். லவல்லி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பக்தை, அவர் இந்த 3 கிராமங்களையும் ஏதோ ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. அவருக்கு புத்திரப்பேறு இன்மை காரணமாக இந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை நேர்த்தி தவம் செய்து வந்ததாகவும், அவர் இந்த கட்கோவளம் கடலிலே கிழக்கு புறமாக பார்த்தால் கடல், மேற்கு புறமாக வள்ளிபுர ஆழ்வார் ஆலயம், கிழக்கு புறமாக நோக்கி தவநிலையில் இருந்த வேளையிலே பன்னெடுங்காலத்துக்கு முதல் நடந்த கதை, ஒரு மீன் ஒன்று அதிசய மீனாக தென்படுகிறது. விண்ணிலே பாய்கிறது, நீருக்குள் மூழ்குகிறது, வலை மீனவர்களுடைய அந்த வள்ளங்கள் படகெல்லாம் மாறி மாறி செல்கிறது என்று ஒரு அற்புதம் நிகழ்கிறது. அந்த மீனை கட்டுப்படுத்தி அதை தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர முனைந்த இந்த கிராமம், கட்கோளம் கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் ஏதோ ஒரு விதமாக அதனை கட்டுப்படுத்த முயன்ற வேளையில் அந்த மீனானது துள்ளி பாய்ந்து இந்த தவநிலையிலே இருந்த லவல்லி என்ற பக்தையின் மடியிலே வந்து விழுந்து விடுகிறது. அந்த லவல்லி என்ற பக்தை அதை மிக பக்குவமாக ஏதோ தெய்வன்வித்தமாக தனது தவநிலை குழம்பி பார்த்த வேளையிலே இங்கே மீனவர்கள் எல்லாம் குழுவாக கூடிவிட்டார்கள். அந்த நேரத்திலே அந்த மீனானது ஒரு குழந்தை உருவமாக மாறிவிடுகிறது. குழந்தை பெருண்டி இந்த லவல்லி பக்தைக்கு குழந்தை உருவமாக மாறிவிடுகிறது. அவர் தொட்டிலை ஒன்றை உருவாக்கி அந்த மீனவர்கள் தங்களுடைய அந்த மீன்களை காவுகின்ற அந்த காவு தடிகளை கொண்டு இருபுறமாக சுமந்து இங்கே கிழக்கு நோக்கி செல்கிறார்கள். லவல்லி என்ற பக்தையும் பெருமானை துதித்தபடி சென்று கொண்டே இருக்கின்றார். இந்நேரத்திலே இந்த வள்ளிபுரப்பதி என்று சொல்லப்படுகின்ற இப்போது அமைந்திருக்கின்ற அந்த ஆலயப்பதியிலே அந்த குழந்தையை அமர்த்தி விட்டு மீனவர்கள் ஏதோ அவர்களுக்கு ஏதோ தெய்வ சித்தமாக தங்களுடைய ஏதோ ஒரு கடன்களை கணிப்போடு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது சென்று விடுவார்கள். என்ன அதிசயம் என்றால் அந்த குழந்தை இருந்த இடத்திலே சக்கரமாக சக்கரமே காட்சியளிக்கின்றது. ஓஹோ, இது பெருமாண்ட சித்தம் என்பது அங்கால லவல்லியினுடைய பக்தியினுடைய கட்டளைப்படியே யாவும் நடைபெறுகின்றன. அந்த ஆரம்ப காலத்திலே, இன்றைக்கு 1000 வருடங்கள் இந்த ஆரம்ப காலத்திலே இருந்த இடத்திலே அந்த சக்கரத்தை மூலமூர்த்தியாக வைத்து இங்கே கோயில் ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த அற்புதம் நடந்த தினம் புரட்டாதி பூரணை நன்னாள். அப்போ இந்த புரட்டாதி பூரணை நன்னாளிலே இந்த அற்புதம் நிகழ்ந்ததன் காரணமாக இந்த புரட்டாதி பூரணை நாளை இந்த பெருமானுக்குரிய ஒரு சிறப்பான நாளாக தேர்ந்தெடுத்து இந்த வள்ளிபுர ஆலயம் காலத்துடன் வளர்ச்சி அடைகின்ற நேரத்திலே
அவருடைய வருடாந்த மகோத்சவ திதியாக புரட்டாதி பூர்ணை நன்னாள் கொண்டாடப்பட்டு மகா சமுத்திர தீர்த்தோற்சவம் நடைபெறும். அந்த மகா சமுத்திர தீர்த்தோற்சவத்தை இன்றும் காலங்காலமாக பரம்பரையாக இந்த ஹெட்கோலம்ஸ் கிராமத்தை சேர்ந்தவர்களே அந்த மகோத்சவத்தின் உபயோகாரர்களாக இருக்கிறார்கள். இது நிற்க இந்த ஆலயத்திலே மொத்தம் 17 மகோத்சவங்கள் நடைபெறுகின்றன. 17 மகோத்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து 16ஆம் மகோத்சவம் மகா சமுத்திர தீர்த்தோற்சவம் புரட்டாதி பூர்ணை நன்னாள், அதைத்தான் திதியாக வைத்து முதல் முன்னுள்ள 16ஆம் நாள் கொடியேற்றமாக வரும். மற்றது இறுதி நாள் பாட்டு தீர்த்தம். இப்படி சிறப்பாக நடந்த ஆலயத்திலே ஆரம்ப ஆலயத்தினுடைய படத்தை நீங்கள் அங்கே பார்த்து பெற்றிருப்பீர்கள், இந்த நிறுவனத்தினர் பெற்றிருப்பார்கள். இப்பொழுது 2 புறங்களிலே ராஜகோபுரங்கள் அமைக்கப்பட்டு மற்றது வசந்த மண்டபம் போன்று பல்வேறு திருப்பணிகள், சுற்றிவர ஏராளமான அடியார் மடங்கள், ஒரு பெரியாழ்வார் ஆச்சிரம் என்னடா வைஷ்ணவ சமயத்திலே சைவ சமயத்திலே நாயன்மார்களுக்கு எத்தனை முதன்மையோ இங்கே ஆழ்வார்களுக்கு முதன்மையானது. அந்த பெரியாழ்வாருடைய பேரிலே ஒரு பெரியாழ்வார் ஆச்சிரமமும் இருக்கின்றது. இப்படியான சிறப்பான இந்த ஆலயத்திலே சிறப்பாக கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம், இது வைஷ்ணவ ஆலயம் என்பதால் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் சிறப்பாக நடைபெறும். ஆவணி மாதத்தி ரோகிணி நட்சத்திரத்திலே வருகிற அட்டமி திதியிலே கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் நடைபெறும். அதை விட சிறப்பாக இந்த கட்கோணம் கிராம மக்களுடைய அந்த உபயத்திலே ராமநவமி உற்சவம் நடைபெறும், சித்திரை மாதத்திலே வருகிறது. ஏன்னா இந்த ஆலயத்திலே முழுக்க இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை நாங்கள் சொன்னால், விநாயகப் பெருமான் இருக்கின்றார் பரிவார தெய்வமாக. ஏனைய தெய்வங்கள் யாவும் வைஷ்ணவ சமயத்துடன் கலந்த தெய்வங்களாகவே இருக்கின்றது. சிவனுக்குரிய எந்த மூர்த்தங்களும் இல்லை. இங்கே சிறப்பாக அந்த அடியார்களுக்கு சைவாலயங்களிலே விபூதி வழங்கப்படுவது போல் இங்கு நாமம் விட்டு வழங்கப்படுகிறது. அந்த நாமம் எங்கு எடுக்கப்படுகிறது என்றால், இந்த வள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்துக்கு பின்புறமாக மேற்கு புறமாக குருக்கட்டு விநாயகர் ஆலயம் இருக்கிறது. இந்த கிருக்கட்டு விநாயகர் ஆலயத்துக்கு பின்புறமாக ஒரு திருக்குளம் இருக்கிறது. அதை அந்த நாட்களிலே நாமக்குளம் என்பதை அழைப்பார்கள். அந்த குளத்திலிருந்து அள்ளப்படுகின்ற மண் தான் நாமம். அந்த நாமத்தை இங்கே கோயிலே கொண்டு வந்து பதித்து அடியார்கள் நெற்றியிலே வைஷ்ணவ முறையாகவும் சில பேர் நீட்டுக்கொள்வார்கள், சில பேர் பொட்டாகவும் போட்டுக்கொள்வார்கள். திருநீறு நாமம் இரண்டுமே இங்கே வளப்படுகின்ற அடியார்களுக்குரிய அர்ச்சகர்கள் வழங்கப்படுகிறதா இருக்கிறது. இந்த ஆலயத்தை எடுத்து பார்த்தால் 12 ஆழ்வார்களுக்குரிய திருவிக்கிரகங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. என்னடா இது வைஷ்ணவ ஆலயம் என்பதால் அந்த சுற்றுப்புறங்களிலே இருக்கின்றது. உண்மையில் இந்த ஆலயத்தின் வளர்ச்சியால், இந்த ஆலயத்தின் ஆரம்பத்தில் எடுத்து பார்த்தால் தனிநபர்களால் இந்த ஆலயம் நடத்தப்பட்டு வந்தது. சேனாதி ராசா, பூங்குடி ராசா, பிறகு இறுதி காலத்திலே துன்னாலையைச் சேர்ந்த காசிநாதர் என்பவர் தனி முகாமையாளராக இருந்து நிர்வகித்த நேரத்திலே புலோலியைச் சேர்ந்த நாகலிங்கம், அவரை பார்க்கார நாகலிங்கம் என்று சொல்வார்கள், வல்லடுத்துறையைச் சேர்ந்த சோடா சுப்பிரமணியம், கற்கோளத்தைச் சேர்ந்த சதானந்தம் ஆசிரியர் போன்றவர்கள் உள்ளிட்ட 18 பேர் நீதிமன்றத்திலே வழக்கிட்டு இந்த ஆலயத்தை TR-72 அந்த வழக்கினுடைய பெயர், அதற்கூடாக ஒரு ஜாப்பையும் அரசாங்க அதிபருக்கூடாக உருவாக்கி அந்த ஜாப்பின் படியாகவே இந்த ஆலயம் நிர்வகிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டளை இருக்கின்றது. அந்த கட்டளை பிரகாரம் மகோத்சவ உபயகாரர்கள் 17 திருவிழாவுக்கு மொத்தம் 2 பேர் படி 34 பேர். ஏனைய விசேட உற்சவங்கள் இருக்கின்றன. தீபாவளி என்பது வைஷ்ணவ ஆலயங்களிலேயே கொண்டாடப்படும். நரகாசுரனை வதம் சென்ற கதை என்றது இங்கே தீபாவளி பெருநாளின் சிறப்பாக நடைபெறும். ஆவணி மாத கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பாக நடைபெறும். மற்றது ராமநவமி இதுவும் சிறப்பாக நடைபெறும். மற்றொன்று மகோத்சவத்தின் இறுதி நாள் 17ஆம் மகோத்சவம் முடிந்த பிறகு இறுதி நாள் அனுமன் மடை என்று அழைக்கப்படுகின்றன. வைஷ்ணவ ஆலயங்களிலே சைவாலயங்களிலே வைரவ சுவாமிக்கு முதன்மை அளிப்பது போல் இங்கு அனுமந்தனுக்கு முதன்மை அளிக்கப்படும். ஆகவே அங்கே அனுமன் மடை என்பதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த ஆலயத்தை பொறுத்த மட்டும் ஆரம்ப காலங்களிலேயே மிக குறைந்த பண வசதி நிதி வசதிகளோடு இருந்த ஆலயத்திலே இன்று எண்ணிக்கை இல்லாத கோடிக்கணக்கான பவுன்கள், கோடிக்கணக்கான பணங்கள்
அடியர்கள் அன்பளிச்சு பெறுகின்ற பவுன்கள், வாகனங்கள், மற்றது தர்ம சாதனமாக தங்களுடைய சொத்துக்கள் யாவற்றையும் ஆலயத்தின் மேலே கொடுத்து விட்டார்கள். சுற்றவர் இருக்கிற நிலங்கள் யாவும். இப்படி இந்த ஆலயத்தினுடைய வளம் மிக மேன்மையானது. மிக சிறப்பாக ஒன்று சொல்ல வேண்டும். கடந்த 30 வருடங்களாக எமது வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே எல்லா ஆலயங்களும் மகோத்சவங்கள் தடைப்பட்டிருந்தாலும் காத்தல் கடவுளான் கண்ணபிரான் ஆகிய இந்த வலியுற மாயனுடைய இந்த ஆலயத்தினுடைய மகோத்சவம் அந்த 30 வருடங்களில் கூட எதுவித இடையூறுகளும் இல்லாமல் மிகவும் சிறப்பாக நடைபெற்ற ஒரு சிறப்பான தன்மை காணப்படுகின்றது. இந்த ஆலயம் ஜாப்பின்படி ஆரம்பகால 72, 75ஆம் ஆண்டிலிருந்து சிறப்பாக ஜாப்புக்கு அமைப்பாக நடைபெற்று வந்தாலும் நாட்டின் பிரச்சனைகளும் மற்றது தனி மனிதனுடைய சபலங்கள் சலனங்களின் செயல்பாடுகளாயும் காலத்துடன் ஜாப்பை மீறிய, ஆனால் ஆலயத்தினுடைய கிரியைகள் கைங்கரியங்கள் சிறப்பாகவே நடைபெற்று வந்தாலும் ஜாப்பை மீறுகை செய்யப்படுவதாக இந்த ஆலயம் சற்று நிர்வாக சிக்கலுக்குள் உள்ளாகிவிட்டது. எங்களுடைய சைவ ஆலயங்கள் எல்லாவற்றிற்கும் இப்படி சாபக்கேடு அதுதான். இந்த ஆலயமும் மிகவும் சிறப்பாக நடந்தாலும் அது அடியே நான் உட்பட நாங்கள் இந்த ஆலயம் கடந்த 30 வருடங்களாக ஜாப்பை மீறி கணக்கறிக்கை, ஆண்டறிக்கை, நிதி விவரங்கள், அங்கத்து விவரங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது, தவறாக பதியப்பட்டுவிட்டது என்று கொழும்பில் இருக்கின்ற ஒரு நிரந்தர வதிப்பிடமாக கொண்ட விஷ்ணுகாந்தன் ஒரு சட்டத்தரணி, அடியேனும் ஒரு சட்டத்தரணி, நாங்கள் சேர்ந்து பிரதேச செயலருக்கு ஒரு முறைப்பாட்டை செய்ததன் நிமித்தமாக ஒரு ஒரு இடைக்கால ஒரு நிர்வாகம் விரைந்து செயல்படுவதற்கு இணக்கம் காணப்பட தெரிவு செய்யப்பட்ட நிலையிலும், ஆனால் அதில் தெரிவு செய்யப்பட்டவர்களும் தாங்கள் நிர்வகிக்க ஆசைப்பட்டதன் காரணமாக அங்கே அவர்கள் பிழையான செயல்பாடை தொடர முனைந்த வேளையிலே மகாசபை செயலாளராகிய நான் இருக்கின்ற உண்மையான ஒரு 600-700 அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் கடிதம் அனுப்பி ஒரு கூட்டத்தை கூடிய நேரத்திலே இவர்கள் நீதிமன்றத்திலே சென்று ஒரு வழக்கிட்டு இருக்கிறார்கள். TR 185 என்ற வழக்கு. அந்த வழக்குகளை பற்றி நீதிமன்றத்திலே வழக்குள்ளையிலே ஒன்று சொல்ல முடியாது. ஆனால் வினோதம் என்னவென்றால், என்னுடன் சேர்ந்து இந்த ஆலயம் 30 வருடங்களாக ஜாப்பை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, நிர்வகிக்கப்படுகின்றது, ஆண்டறிக்கை கணக்கறிக்கை என்று சொல்லப்பட்டவர்கள் வழக்கிட்டு, அதிலே 2 வழக்கிட்டு ஆலயம் பண்டு தொட்டு இன்று வரை யாப்பின்படியே நடைபெறுகிறதாக ஒரு வழக்கை போட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வழக்கை இப்பொழுது இணக்கமாக தீர்த்துக்கொள் என்று எங்களுக்கு பல அழுத்தங்கள் நாங்கள் இருந்து வருகின்றது. ஆனால் நாங்கள் இணக்கமாக தீர்க்கத்தான் நாங்களும் விருப்பம் கொள்கிறோம். என்று ஆலயத்தை நீதிமன்றத்திலே வைத்திருக்க கூடாது. ஆனால் இணக்கமாக தீர்ப்பது கடந்த காலங்களில் ஏற்பட்ட தவறுகள், இந்த கணக்கு வழக்கு விவரங்கள் யாவற்றையும் எவ்விதம் தீர்ப்பது, அதை அப்படியே மூடி மறைத்து விடுவதா என்பது தான் அந்த இணக்கத்துக்கு ஒரு சிக்கலாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் காத்தல் கடவுளான் கண்ணபிரான் தன்னுடைய ஆலயத்தை மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் பெருமையாகவும் நடத்தி கொண்டு வருகின்றார். கடந்த காலங்களிலே சொன்னார்கள், 30 வருட காலங்களாக ஏற்பட்ட ஆலயங்களிலே பூசை இல்லாமல் மற்றது ஆலயங்களிலே பூசைகள் மறைக்கப்பட்டதான் இந்த நாட்டுக்கு சாபக்கேடு என்று. ஆனால் நான் மகாசபை செயலாளர் என்ற முறையில் கொடுக்கிறேன். அந்த செயல்பாடுகளுக்கு அப்பால் நாங்கள் ஆலயங்களை நிர்வகிக்கின்ற நாங்களும் சைவர்களாக இருந்தும் இறைவனுடைய பக்தர்களாக இருந்தும் நாங்களும் ஆலயங்களை சரியான முறையிலே யாப்புக்கமைய நடத்துவதை தவிர்த்ததன் நிமித்தமாகவே இந்த சாபங்கள் யாவற்றை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதற்கு நாங்களும் பாத்திரவாதிகள் என்ற ஒரு மறுக்க முடியாத உண்மை இருக்கின்றது. எல்லா சமய நிறுவனங்களும் எல்லோ சமய தலைவர்களும் அதை வாய்விட்டு சொல்கிறார்கள். ஆனால் சொல்லுகின்றவர்கள் யாவரும் ஏதோ ஒரு ஆலயத்திலே ஒரு வழக்கிலே ஒரு கட்சிக்காரராக இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் நாங்கள் ஆலயத்தை ஆலயமாக பார்க்க வேண்டும். ஆனால் ஆலயங்கள் அது இறைவன் சித்தம். நாங்கள் தனி மனிதர்கள், நிலையற்றவர்கள். நிரந்தரமான நிலையான ஆலயத்தை இறைவன் அங்கே இறை சக்தியாக இருந்து இயக்கி கொண்டிருக்கின்றார். எனவே இந்த முறையை இந்த வள்ளிபுர ஆழ்வார் ஆலயம் என்பது அழகாக சொல்லுவார். சொன்னாலடங்காதுன் கீர்த்தி பரம் சோதியமாதி நாராயணமூர்த்தி என்னாடரும் தொழுதேத்தும் பதி துண்ணாலை தன்னில் இருந்திடும் மூர்த்தி கண்ணா மேக வண்ணாம் அன்னை கண்ணாயிரத்தேவி அண்ணா. பொன்னாலை துண்ணாலை இந்த பெயர் பொருத்தங்களும் அழகாக இருக்கின்றது. கிழக்கு கரையிலே
வள்ளிபுர ஆழ்வார் இருக்கிறார், பொன்னாலையிலே வரதராஜ பெருமாள் இருக்கின்றார். இப்படியாக இந்த வைஷ்ணவ ஆலயங்கள் மேன்மைக்கும் மதிப்புக்கும் உரியவை. அடியார்களுடைய தேவைக்கும் அவர்களுடைய வேண்டுதலுக்கும் அவருடைய விடுபாட்டுகளுக்கும் உரிய ஆலயங்கள். இந்த ஆலயத்தை பற்றி இப்படியே தொடர்ந்தும் அடுக்கி கொண்டு செல்லலாம். இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் 9 அடுக்கு ராஜகோபுரம் இருக்கின்றது. இந்த ராஜகோபுரம் மிக நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி மேற்குப்புறமாக ஒரு ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது. வள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்தை சொல்லும்போது குறுக்கட்டு விநாயகர் ஆலயத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். ஏன்னா வள்ளிபுரம் என்பது அந்த இடத்தின் பெயர். அந்த இடத்தை வச்சுதான் வள்ளிபுர ஆழ்வார் ஆலயம். வள்ளிபுரம் என்பது வள்ளிபுரத்தை குறிக்கிறது. உண்மையாக சில பேர் சொன்னார்கள் வள்ளி வள்ளி என்று லவல்லி லவல்லி என்பதுதான் மெருவி வள்ளி வள்ளி ஆகிவிட்டது. ஏனென்றால் லவல்லி என்ற பக்தியால் தான் இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே லவல்லிபுரம் லவல்லிபுரம் வடமொழி திரிவாலே பிறகு வள்ளிபுரமாக மாறிவிட்டது என்று. அது உண்மை. அந்த பக்தை வள்ளிபுரத்துக்குரிய பக்தை தான். அது காரணமாக அந்த மேற்குப்புறமாக இருக்கிற குறுக்கட்டு விநாயகர் ஆலயத்துக்கும் வள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது.